கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடந்து வந்த பாதைகள்லாம் நம்ம எப்படி கடந்து வந்தோம், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ துன்பங்கள், எத்தனையோ இடர்பாடுகள், எவ்வளோ நம்ம இதெல்லாம் வாழ முடியுமாங்கிற நெருக்கடிகள், இதையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோமே. இது எப்படி நடந்துச்சு? நம்மளாலையா? நம்மளுடைய சொந்த முயற்சியாலையா? நிச்சயமாக கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு வந்த உடனே நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பா, என்னை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. அந்த நேரங்களிலெல்லாம் அவர் ஒரு மனுஷன் தன்னோட பிள்ளையை தோளில் சுமந்து போகிறது போல நம்மளை என்ன செஞ்சுருக்காரு? அவர் நம்மை சுமந்து அந்த இடர்பாடுகளில் எல்லாம் வந்து தப்பி தப்பி கூற்று வந்து இன்றைய நாளை நமக்கு காண வைத்திருக்கிறார். இது எல்லாம் நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால் மாத்திரம்தான். இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்னோக்கி பார்க்குறதே கிடையாது. முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்போ மறுபடி ஒரு இடரல் வந்தால் இதை நான் எப்படி தீர்த்துக்குவேன், இதை எப்படி தாண்டுவேன்னு சொல்லி நம்ம புலம்பி கொண்டு இருக்கிறோம். இதை போல எத்தனையோ இடர்களை எல்லாம் கர்த்தர் தாண்டி நம்மளை கூற்று வந்திருக்காருங்கிற உணர்வு இல்லாமல் நம்ம போயிடுறோம். ஒரு மனுஷன் தன்னை உலக பிரகார மனுஷனை எடுத்துக்கிட்டோன்னா, அவன் தான் பிள்ளையை தோளில் வச்சுட்டு எந்த இடத்துல தூக்கி கடந்து போவானா, பிள்ளையால் நடக்க முடியாத இடம் வரும்போது, ஒரு கல் நிறைந்த இடமோ முட்கள் நிறைந்த இடமோ ஒரு தண்ணியோ இருக்கும்போது தன்னோட பிள்ளையை தோளில் தூக்கி வச்சு அவன் அதை கடந்து அந்த பிள்ளையை மறுபடியும் அடுத்த சைடில் கீழே இறக்கி விடுவான். அதே போல தான் கர்த்தர் இம்மட்டும் நம்மை அவர் தன்னுடைய தோளில் சுமந்து நம்ம எல்லா இக்கட்டிலிருந்து மீட்டு வந்தார். அதை நம்ம உணராதவர்களாய் இன்றும் நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஓசியா 11:3 சொன்னபடி, நான் எப்ராஹிம் கையை பிடித்து நடக்க பழக்கினேன், அவன் தன்னை குணமாக்குனவர்னே அறியாமல் போயிட்டானேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறார். நான் தானே அவன் கையை பிடிச்சி நான் பழக்கி விட்டேன் நடக்கிறதுக்கு, நான் தான் அதை அறியாமல் உணராமல் இருக்கிறாரேன்னு சொல்லி கர்த்தர்னைக்கு வருத்தப்படுறாங்க. ஏசாயா 63:9 சொன்னபடி, அவர் நம்ம மேலே அளவில்லாத அன்பின் நிமித்தமும் நம்ம மேலுள்ள பரிதாபத்தின் நிமித்தமும் நம்மை இம்மட்டும் தூக்கி சுமந்தார், இனிமேலும் தூக்க சுமக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் அதை நம்ம உணர்ந்து கொள்ளவும், நம்ம அவருடைய பலத்தால் நம்ம முன்னேறுவோம். ஸ்தோத்திர ராஜா, அந்த வார்த்தைகளை கேட்டு வைக்கிறதுக்கு நன்றி ராஜா. நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இம்மட்டும் எங்களை வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொருவரும் உணர்ந்து உண்மை மாத்திரம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.